ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் நல்ல இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு ஒரு நீர்மோர் தாங்க செய்ய போகிறோம். இந்த நீர்மோர் பார்த்திங்கன்னா நல்லா இந்த வெயில் காலத்தை குடிக்கும்போது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. மோர் டெய்லி கூட நம்ம குடிக்கலாம். நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் காரம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணலாம். வாங்க அந்த நீர்மோர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம செய்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கலாம். நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. கெட்டி தயிரை எடுத்துட்டு இப்போ இதோட நம்ம கொஞ்சோண்டு அந்த கிண்ணத்தையே அலம்பிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அடித்து பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு துண்டு இஞ்சியை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவில் 2 பீஸ் மட்டும் போட்டுக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை, நல்லா வாசனையாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா கூட நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ மூடிட்டு நல்லா அந்த தயிர் கெட்டியாக சேர்த்துக்க முடியாது, நல்லா அடித்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். நல்லா இந்த கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஜீரகம் எல்லாம் அடித்து கலந்துட்டோம்னா குடிக்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. சூப்பராக இருக்கும். நான் ஐஸ் க்யூப்ஸ்லாம் போடலை, ஏன்னா நான் சில்லுன்னு தயிர் எடுத்துக்கனால எனக்கு ஜில்லுன்னு இருக்கனால நான் ஐஸ் வாட்டரும் ஊற்றிக்கிட்டேன். அதனால் ஜில்லுன்னு இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்ட ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கமகமன்னு வாசனையாக நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே டெக்கரேஷனுக்கு நான் கொத்தமல்லி வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த அருமையான நீர்மோர். நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.